தமிழகத்தில் மாற்றத்திற்கான மௌன புரட்சி நடைபெற்று வருகிறது என சாகுல் ஹமீது தெரிவித்தார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக போட்டியிடும் சாகுல் ஹமீது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். குயவன்குடி மாரியம்மன் ஆலயம் முன்பு பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவர் திராவிட கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து மக்களை பாதித்து விட்டன, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சினைகளை மக்கள் சந்தித்து வருகின்றனர் என அவர் கூறினார். மேலும் மாற்றத்தை நோக்கி மக்கள் விஜயை விரும்புகின்றனர், தமிழகத்தில் மாற்றத்திற்கான மௌன புரட்சி நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் மீனவர் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். நான் தற்பொழுது ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் குயவன்குடி ஊராட்சியில் குயவன்குடி என்கிற கிராமத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம், எனக்கு பின்னாடி எத்தனை தாய்மார்களும் சகோதரிகள் நிற்கிறார்கள் என்று. அந்த அளவுக்கு எங்களுடைய தளபதி அவர்களுக்கு பெண்களுடைய சப்போர்ட்டு எங்கு போனாலும் கடல் அலை போல் இருக்கிறது. அதுபோக நேற்று எங்கள் தளபதி அவர்கள் கன்னியாகுமரியில் பேசும்போது நிறைய அறிவிப்புகள் கொடுத்தார். அதில் ஒரு முக்கியமான அறிவிப்பு மீனவர்களுக்கான அறிவிப்பு. மீனவர்களின் மீன்பிடி தடை காலத்தில் இதுவரை கொடுத்த 8000 ரூபா, ஒரு மாதத்துக்கு 8000 ரூபா கொடுத்தா ஒரு குடும்பத்தில் 2 பேரோட சாப்பிட முடியாது. அதை 20,000 ரூபாயை உயர்த்தி கொடுப்பதாக தளபதி அறிவிச்சிருக்கிறார். அந்த 20,000 ரூபா கிடைச்சா அந்த ஒரு மாதத்துக்கு மீன்பிடி தொழில் நடத்த முடியாத மீனவர்கள் கண்டிப்பாக 20,000 அவங்க குடும்பத்தை நடத்த முடியும். இப்போ உள்ள விலைவாசி உயர்வுக்கு இந்த 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செஞ்சு விலைவாசியை கடுமையாக உயர்த்திருக்கிறார்கள். பெண்கள் எல்லாம் எங்கள்கிட்ட புலம்புறாங்க, எங்கள் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா ஒரு பவன்ல தோடு கூட வாங்க முடியல, தாலிக்கு தங்கம் வாங்க முடியல. அதனால எங்க தளபதி அதையே அறிவிச்சிருக்கார். மாமன் வீட்டு சீராக தங்கம் வழங்குவதாக அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த திராவிட கட்சிகள் நாங்கள் திராவிடம் 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 என்று சொல்லி மக்களை மடைமாற்றி மக்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்சி தீய சக்தியாக தன் குடும்பத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறது, இன்னொரு சக்தியாக அடிமை சக்தியாக அடிமை வாழ்க்கை வாழ்த்து கொண்டிருக்கிறது. 2 கட்சிக்கு மாற்றாக இந்த தடவை சைலண்டா எல்லாரும் அமைதியாக மக்கள், அதுவும் குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், இளைஞிகள் விசில் சின்னத்தில் ஓட்டளித்து எங்களை மாபெரும் வெற்றி பெற செய்ய போகிறார்கள்.